श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यतिराजसप्ततिल ஐந்தாவது ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அருளிச் செய்தது. இன்றைய தினம் நாம் அனுபவிக்க பரம அனுக்கிரகம். ஐந்தாவது ஸ்லோகத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்து ஸ்ரீமன் நாதமுனிகளின் தலைமையை பற்றி சுவாமி தெரிவிக்கிறார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம். நாதேன முனிநாதேனன்னு அந்த முனிநாதேன ரெண்டாவது தாவும் இருக்குது, முனினா தேன அப்படின்னு முதல் தாவும் இருக்குது. ரெண்டு பாட்டம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஆச்சரியமான அர்த்தங்கள் இருக்குது. ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வாரை குறித்து தியான ரூபமான தபஸ் பண்ண நம்மாழ்வார் நேரில் எழுந்தருளி அவருக்கு வேதாந்தங்களையும் 4000ஐயும் உபதேசித்து உபதேசித்த ஆச்சாரியனானார் நாதமுனிகளுக்கு. ஆதலின் நம்மாழ்வாருக்கு அடுத்த ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகள். நமக்கு வேதத்தில் மறைந்து கிடந்த சகல இரகசியார்த்தங்களும் ஆழ்வாருடைய ஆச்சரியமான பரம அனுக்கிரகத்தால் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாய் விளங்கலாயின. இவர் கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் இரு மருமகன்களுக்கும் தாளத்துடன் அருளிச் செயலை உபதேசித்து அருளினார். உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியராக நின்று அவர் வழியாக சட் சம்பிரதாயம் வரும்படி செய்து அருளினார். இத்தகைய பேருதவி புரிந்த பரம உபகாரம் புரிந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை சம்பிரதாயத்துக்கு தலைவர் நாதன் என்று அடியோங்கள் பெற்றபடியால் அடியேன் உயர்ந்த நாதனை பெற்றவனாவேன் என்கிறார் சுவாமி. நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம். அதாவது நைகமிகம் வேதங்களில் அடங்கியுள்ள தத்துவம் உண்மை பொருள் யஸ்ய எவருக்கு ஹஸ்த ஆமலகதாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கதம் அடைந்ததோ தேன அந்த நாதேன முனினா நாதமுனியாலே அகம் நான் நாதவான் தலைவரை உடையவனாக பவேயம் ஆகிறேன். இப்படி சுவாமி தெரிவிப்பது சர்வ வேதங்களாலும் விளங்கப்படுகிற இரகசியார்த்தம் உண்மை பொருள் வேதாந்த அர்த்தங்கள் எந்த நாதமுனிகளுக்கு கையிலங்கு நெல்லிக்கனி போல தெளிவாயிற்றோ அந்த ரங்கநாதன் என்ற பெயர் பூண்டவரும் எப்பொழுதும் தியானம் செய்பவருமான நாதமுனிகளாலே நான் தலைவனை உடையவனாவேன். நாங்கள் இனிமே அநாதர்கள் இல்லை, அந்த நாதன் இருப்பதால் நாங்கள் இனிமே அநாதர்கள் இல்லை என்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வார் விஷயமான கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற திவ்ய பிரபந்தத்தை பலகால ஆவர்த்தி செய்து தியானம் செய்ய நம்மாழ்வார் நேரில் எழுந்தருளி அவருக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் வேதாந்த அர்த்தங்களையும் உபதேசித்த ஆச்சாரியரானார். ஆழ்வார் காலத்திற்கும் ஸ்ரீமன் நாதமுனிகள் காலத்துக்கும் இடையில் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் இருந்தும் இந்த முறையிலே நம்மாழ்வாருக்கு அடுத்த ஆச்சாரியனாக நாதமுனிகள் விளங்கினார். இதெல்லாம் ரொம்ப அழகாக ஆச்சாரிய குரு பரம்பரை தெரிவிக்கிறது. 3000 படி அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவம் பிரம்மதந்திர திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்தது. மற்றும் 6000 படி 12000 படி குரு பரம்பரைகள் நாதமுனிகள் ஆழ்வார் திருநகருக்கு சென்றதாக கூறுகிறது.
நாதமுனிகள், அதுவும் நாதமுனிகள் இந்த 1000 பாசுரங்களையும் கண்டு கேட்டு அனுபவித்து, அதாவது இதை அனுபவிப்பதற்கு எப்படி வழி, அதாவது அவர் ஒரு முறை அந்த சுவாமி ரொம்ப அழகாக அஸ்மத் ஆச்சாரியன் இதை தெரிவிக்கிறார். அவருடைய சரித்திரம், அவர் எப்படி இந்த திவ்ய பிரபந்தங்களும் ரகசியார்த்தங்களும் கிடைத்தது என்று அதை அனுபவித்து விட்டு நாம் இதில் ஆழங்கால் பட்டு அமிழ்ந்து இந்த நாதமுனி வைபவத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீ ஷடமர்ஷன குலத்திலக்கர் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரேஷ்ட குலத்தரசர், ஸ்ரேஷ்ட குலம், உயர்ந்த குலம். அந்த ஸ்ரேஷ்ட குலம் சொட்டை குலத்தரசர் என்று புகழ்பெற்று ஈஸ்வர முனிகளுக்கு வீரநாராயணபுரத்தில் சோபகிருத் ஆனி அனுஷ நட்சத்திரத்தில் கஜானனர் அம்சமாக அவதரித்தார் சுவாமி. ஸ்ரீ ரங்கநாதன் என்ற திருநாமம். பால்யத்திலிருந்தே பக்தியில் யோகத்தில் ஈடுபாடு உடையவர். ஒரு முறை திருக்குடந்தை ஆறாமுதன் சந்நிதியில், ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்ற 10 பாட்டை கேட்டு இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கேன். என்னான் செய்கேன் யாரே கலைகன் என்னை என் செய்கின்றால் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். எவ்வளவு ஆச்சரியமான பாட்டு. திருவாய்மொழி முழுவதும் கடைசியில் 1000ல் 10 பாட்டுன்னு வரும். அப்படின்னா மீதி 990 பாட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிறவ அந்த பாட்டை சொன்னவாளை, அந்த பாட்டை அங்கே அனுபவித்த சுவாமியை கேட்டதுக்கு அவளுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பு பதிகம்னு ஒன்று இருக்குது, அது திருக்குறுகூர் போனால் கிடைச்சாலும் கிடைக்கலாம் என்று தெரிவித்தார். நம் பரமாச்சாரியரான ஸ்ரீ மதுரகவிகள் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு எனும் திவ்ய பிரபந்தம் ஒன்று மாத்திரம் இருக்கிறது. அதனை உமக்கு உபதேசிக்கிறேன்னு அங்கு திருக்குறுகூரில் ஸ்ரீ பராங்குஷதாசர் என்பவர், திருவாய்மொழியும் முற்றுமுள்ள திவ்ய பிரபந்தங்களும் மறைந்து நெடுங்காலம் ஆயிற்று, ஆனால் மதுரகவியாரோட கண்ணினும் சிறுத்தாம்பு உமக்கு உபதேசிக்கிறேன், இதனை ஆழ்வார் திருமுன்பு தேவரீர் ஏகாகிர சித்தராய் அவர் திருவடிகளையே தியானித்து கொண்டு அதையே அந்த திருவடிகளையே தியானித்து நியமனத்துடன் 12000 உரு அனுசந்தித்தால் 12,000 அனுசந்தித்தால் அந்த ஆழ்வார் விஷயமான கண்ணினும் சிறுத்தாம்பி எங்களுக்கு சம்பிரதாயகதமாகையாலே பரம்பரையாக வந்ததாலே இதை அபியசித்து 12000 ஆவர்த்தி செய்தீராகில் ஆழ்வாரை பிரத்யக்ஷீகரிக்கலாம், பிரத்யட்சமாக சேவிக்கலாம் என்றார். உடனே நாதமுனிகளும் அந்த பிரபந்தத்தை அபியசித்து கத்துண்டு அவர்கிட்ட உபதேசம் வாங்கிண்டு அவரை தண்டன் சமர்ப்பித்து மிகவும் உகப்புடனே அவர் திருப்புலி ஆழ்வார் அடியில் எழுந்தருளிக்கும் ஆழ்வார் திருமுன்பு ஏகாசனத்திலிருந்து ஏகாக்கிர சித்தராகி நியமத்தோடு 16,000 உரு அனுசந்தித்தார் என்கிறார். அப்புறம் அதை அந்த பிரபந்தத்தை அபியசித்து 12000 ஆவர்த்தி அனுசந்திக்க அப்போது சகால சௌமிய சம்பிராப்தகா என்று அந்த நல்ல நேரம் அடையப்பட்டது. 12,000 தடவை சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 45 நாள் விடாமல் யோக திசையில் அவர் அனுசந்தித்தார். ஏன்னா யோகி, அவர் பரமயோகி. இது ஒரு நன்னாளாகப்பட்டது என்று எம்பெருமானும் பிராட்டியும் நம்மாழ்வாரை நியமிக்க, நம்மாழ்வாரும் மதுரகவிகளோடே இந்த நாதமுனிகள் யோகத்தில் எழுந்தருளி அவருடைய மனசில் என்ன அவர் வேண்டுவது என்று கேட்க, நாதமுனிகளும் திருவாய்மொழி முதலாக விசேஷ அர்த்தங்களை பிரசாதிக்க வேணும் என்று பிரார்த்திக்க, ஆழ்வாரும் திவ்ய தம்பதிகளுடைய நியமனப்படி இவருக்கு திவ்யம் ததாமிதே சக்ஷுகு, அதாவது பகவத்கீதையில் 11வது சாப்டரில் 8வது ஸ்லோகத்தில் நதுமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வச்சக்ஷுஷா திவ்யம் ததாமிதே சக்ஷுகு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் என்று
இந்த உன்னுடைய பிரகிருதி சம்பந்தமுள்ள கண்ணினாலேயே என்னை பார்ப்பதற்கு சக்தி உள்ளவனாக முடியாது, ஆக மாட்டாய். அதனால் அர்ஜுனா, உனக்கு திவ்யமான கண்ணை கொடுக்கிறேன். ஆள்கின்ற தன்மையான என் வைபவத்தை பார். திவ்யம் ததாமி தே சக்ஷு என்ற திவ்ய சக்ஷுஷ், திவ்யமான கண்களை, பார்வையை பிரசாதித்து திருமந்திரத்தையும் திருமந்திரார்த்தமான வியாச சூத்திர அர்த்தங்களையும் திருவாய்மொழி முதலான 4000 திவ்ய பிரபந்தங்களையும் உபதேசித்து அருள, இந்த நாதமுனிகளும் அவைகளை பெற்று கிருதார்த்தராய் ஆழ்வாரையும் பொலிந்து நின்ற பிரான் முதலான எம்பெருமான்களையும் சேவித்து பிரபந்த அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தார் என்று திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி குரு பரம்பரா பிரபாவத்தில் தெரிவிக்கிறார். ஸோ அஸ்மதாச்சாரியன் இங்கே தெரிவிப்பது, அவரையே சாட்சாத்கரித்த நம்மாழ்வாரை ஆச்சாரியனாக வரித்தார். அவரிடம் வழக்கில் மறைந்த திருவாய்மொழியும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய ரகசியார்த்தங்களையும் பிரம்மசூத்திராதிகளையும் உபதேசம் பெற்றார். இவர் இந்த திவ்ய பிரபந்தங்களையும் மருமகன்களாகிய கீழையகத்தாழ்வான் என்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் மேலையகத்தாழ்வான் என்கிற ஸ்ரீ வரதனுக்கும் தாளத்துடன் இன்னிசையில் கற்பித்தார். இவர் மூலமாகத்தான் சம்பிரதாய ரகசியங்களும் பிரம்மசூத்திராதிகளும் பிரபந்தங்களும் நாதமுனிகள் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்தன. இவர் முதற்கொண்டு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தீபோத்பன்ன தீபம் போன்று ஒளியில் தோன்றிய ஒளி போல, ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கு வந்தது போல பிரகாசிக்கத் தொடங்கிற்று. இவருக்கு 8 சிஷ்யர்கள். இவர் இயற்றிய நூல்கள் நியாய தத்துவம், யோக ரகசியம் என்று. இவர் 340 ஆண்டுகள் இந்த லீலா விபூதியில் எழுந்தருளியிருந்தார்னு குரு பரம்பரா தெரிவிக்கிறது. நம்மாழ்வாரின் ஷீடர் இவர். நாதமுனிகள் ஸ்ரீ ரங்கநாதர் என்று முழு திருநாமமாக இருந்தாலும், பெயரை சொல்லும்போது பாதியை சொன்னாலும் முழுவதும் சொன்னதாக ஆகும் என்ற நீதிக்கு இணங்க நாதன் என்பதை ஸ்ரீரங்கநாதன் என்றும் கொள்ளலாம். இவர் யோகத்தினால் நம்மாழ்வாரிடம் பக்தி பண்ணி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தை, ஸ்ரீமன் நாராயணனை, அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய ரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், திருக்கல்யாண குணங்கள், ஐஸ்வர்யம், உபய விபூதிகள் அனைத்தையும் பிரமாணங்களோடு ஆழ்வாரால் உபதேசிக்கப்பட்டு நன்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்தார். ஆக தத்துவயுத புருஷார்த்தங்களை அறிந்து இவர் பகவத் தியானம் பண்ணும் யோகிகளுக்குள் மிகச்சிறந்தவராக விளங்கினார். சுவாமி வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் 6வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார், காலம் வலம் புரியன் நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நாளிலத்தே. நமக்கு யார் நிகர் என்று தெரிவிக்கிறார். காலம் வலம்புரி என்ன, காகளம் வலம்புரி சங்கம் இவை போன்றவர்கள் இவர்கள். அதாவது காலம் வலம்புரி சங்கு என்ற பகவத் ஆயுதங்களைப் போல 2 மருமகன்கள் நாதமுனிகளுக்கு. சிறந்த நற்காதல் அடியவர்க்கு, சிறந்த ஆச்சாரிய பக்தி உடையவனாவரும் ஆகிய அந்த மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்ற அடியவர்களுக்கு, தன்னுடைய மருமகன்களுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அவர்களுக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல், தாள வித்தையை சொல்லிக் கொடுத்து சங்கீத சாஸ்திரத்தை பயில்வித்து தாளத்துடன் திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் உபதேசம் பெற்றனர் நாதமுனிகளிடமிருந்து. இருவரும் பக்திமிக்க அடியவர். அப்படி அவர்கள் தந்த அந்த நாதமுனி தந்த வள்ளல் உபதேசத்தை அருளிய மகா உபகாரர். அவர் யார் அப்படின்னா, மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி. முமுட்சுக்கள் கை கொள்ள வேண்டிய யோக சாஸ்திரத்தை, பிரபத்தி யோக சாஸ்திரத்தை உலகில் போதித்த நாதமுனிகள் என்ற ஆச்சாரியன் கழல் அவருடைய திருவடிகளே நாளும் பிரதிதினமும் தொழுது எழுவோம், புனப்புன பிரணாமம் செய்வோம். புனப்புன மறுபடியும் உத்தாய புனப்புன பிரணம்யான வைகுண்ட கத்தியத்தில் ராமானுஜர் தெரிவித்தபடி புனப்புன பிரணாமம் செய்வோம். அதன் மூலம் உய்வோம். நானிலத்தில் இந்த பூமியில் நமக்கு ஆறு நிகர், நமக்கு சமமானவர் இனிமே யார், ஒருவரும் இல்லை என்பது நிச்சயம். இப்படி ரொம்ப அழகாக இங்கு தெரிவிக்கிறார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம். இல்லை, நாதேன முனிநாத்தேன அப்படின்னு முதல் தாவும் சொல்லலாம். இது ஒரு நல்ல சொல் விளையாட்டு. முனிகளுக்குள் நாதன், அவரால் அந்த நாதனாகிய முனியால்
இரண்டும் அழகு. முனிகளுக்குள் நாதன் அவரால், நாத்தேன முனி நாத்தேன அப்படின்னா, நாத்தேன முனி நாத்தேன அப்படின்னா அந்த நாதனாகிற முனியால். இப்படி இவர் 4 பகுதிகளாக பல பிரபந்தங்களாக 24 திவ்ய பிரபந்தத்தையும் ஒரு வரிசைப்படுத்தி வைத்து உதவியவர். வேதங்களுக்கு எப்படி வியாசரோ அதுபோல தமிழ் வேதங்களுக்கு ஸ்ரீமன் நாதமுனி. இந்த நாதமுனிகளுக்கு வந்தனம் செய்து ஆழ்வாருக்கு இவர் சிஷ்யர், பெரிய யோகி, முனிஸ்ரேஷ்டர். மௌனமாக யோகம் செய்பவருக்குரிய திருநாமம் முனி என்பது. அதனால்தான் நாத முனி என்று கூறுவதில் மரியாதை தோற்றாது. அதனால் நாத முனிகள் என்ன வேணும்? கள் அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவிகள், ஆச்சாரியனுடைய தேவிகள், ஒரு மனைவி தான் இருப்பாள், ஆனால் தேவிகள்னு சொல்லணும், மரியாதை குறிப்பு. நாதமுனிகள், நாதேன, அந்த நாதேன முனினா, நாதமுனியால், தேன இது விசேஷனம். அந்த நாதமுனியால், அந்த நாதமுனிகளால், பவேயன் நாதவானகம், அவர் இருக்க எனக்கு தலைவர். அவர் என்ன ஆயிற்று? அவர் தலைவர், நான் அவருக்கு தொண்டன், பக்தன், சேவகன், தாசன். அவர் இருப்பதால் தான் எனக்கு ஒரு ஆண்டான், எனக்கு ஒரு நாதன், எனக்கு ஒரு எஜமானன் கிடைத்தது. நான் அவருடைய தாசன், அடிமை. நாதமுனிகளே நாளும் தொழுதெழுவோம். அதாவது நான் நாதமுனிகளை பணிவுடன் போற்றி நிற்கிறேன். இது முதல் லைன். ரெண்டாவதில் ரொம்ப அழகாக எஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாம் கதம். வேதம் கூறும் தத்துவம், பரம்பொருள், அதற்கான தத்துவகித புருஷார்த்தங்கள், இந்த எல்லா விஷயங்களும் சூக்ஷ்மங்களும் எவருக்கு தெளிவான உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற திடமான வஸ்துவை விளங்கலாயிற்றோ எவருக்கு, அந்த நாதமுனிகளுக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே எல்லாம் அவருக்கு அட்ஜெக்டிவ். இந்த வேதம் கூறும் தத்துவம், பரம்பொருள், தத்துவகித புருஷார்த்தங்கள், எல்லா விஷயங்களும் சூக்ஷ்மங்களும் ரகசியார்த்தங்களும் வேதாந்த அர்த்தங்களும் திவ்ய பிரபந்தங்களும் எவருக்கு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற திடமான வஸ்துவாக கிறிஸ்டல் கிளியராக எவருக்கு விளங்கலாயிற்றோ அந்த நாதமுனிகளுக்கு அப்படின்னு அர்த்தம். நைகமிகம் தத்துவம், வேதத்தில் சொல்லப்பெற்ற பகவத் தத்துவம், எல்லா தத்துவமும் பூர்ணமாக பரிபூர்ணமாக நாதமுனிகளுக்கு விஷயமாயிற்று. எல்லாம் திவ்ய பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் ஆழ்வாருக்கு நியமித்த ஆழ்வார் வந்து இவர்கிட்ட உபதேசித்தார். அதான் அஸ்தாமலகத்தன்மையை பெற்றார், உள்ளங்கை நெல்லிக்கனியை பெற்றார். அதுவும் நாதமுனிகள் பெருநிதி கிடைத்தார் போல் ஆடி பாடி மகிழ்ந்து மாறன் சன்னதியில் ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்களையும் உபதேசம் பெற்றார். 11 பாடலும் உபதேசம் பெற்றார். தேவகானத்தில் அவர் பாடினார். அப்பவே தேவகானத்தில் நீர் பாடியதால் நாதமுனி என்று ஒரு திருநாமம் உமக்கே என்று அருளினார். ஆழ்வாரை அடிவணிந்த அடியேனைப் போல் பேறு பெற்றோர் யாருமில்லை என்று நாதமுனி மகிழ்ந்தார். இவ்வளவும் ஸ்ரீ ஷடகோப திவ்ய சரித்தம் 15வது படலமில் இருக்கான். இதெல்லாம் 12,000 படி 6,000 படியெல்லாம் குரு பரம்பரைகள் தெரிவிக்கிறது. ஆழ்வார் பிரத்யட்சமாக பரமபதத்தில் இருந்த பெரிய பிராட்டியார் நியமனத்தான் நம்மாழ்வார் யோக தசையில் நாதமுனிகளுக்கு காட்சியளித்து துவயமந்திரத்தை உபதேசித்தார்னு தெரிவிக்கிறது இன்னொரு குரு பரம்பரை பிரபாவம். இப்படி இந்த உரைகள், இந்த அஸ்தாமலகத்தன்மையை உரைகள் சுவையுடன் ராமாயணம் மேற்கோள் தருகிறது. சுபாம் நிமித்தானி சுபானி பேச்சிரே, அதாவது சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் அந்த இடத்தில் சேர அந்த சுபமான பிராட்டியை நோக்கி அனைத்து மங்கள சகுனங்களும் விரைந்து சேர்ந்தனவாம். அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு அடியேன் அடிமை பூண்டவன். முன்பெல்லாம் வலியுறுத்த பெறாத அகம் குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிறது. அகம், நாதவான் அகம், எனக்கு அவர் தலைவர். அதில் ஒரு பெருமை அவருக்கு. நமக்கார் நிகர் இந்த நானிலத்தை, எனக்கு ஈக்குவல்னுமே யார்? நாதமுனிகள் கிடச்சிட்டாரு தலைவர். நாதமுனிகளுக்கு அடியேன் தாசன், அவர் எனக்கு நாதன். அவரால் தான் நான் நாதனுடையவன் ஆகிறேன். அவர் இல்லாவிட்டால் நான் அநாதனாகி விடுவேன். இங்கு நான் அவசியம் இல்லையா? சரம ஸ்லோகத்தில் அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷாமி, அகம் கண்ணன் அழுத்தி சொல்கிறார். தொட்டு காட்டின திருமேனின்ற 45ஆம் மட்ட ஐஷிங்கர் இந்த திருவல்லிக்கேனை பார்த்து சாரதி அகம்னு தன்னுடைய திருமார்பை தொட்டு காட்டின திருமேனினாராம் பட்டர். அப்போ அப்படியே ஐஷிங்கருக்கு புல்லரிச்சு போயிடுத்தான். அப்படி அகம் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அப்படி நாதமுனிகள் என்னதான் சாதித்தார் அப்படின்னா, லுப்தமாக இருந்த 4000 பாசுரங்கள்
பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் போயிடுத்து, லுப்தமாகிடுது. அதை ஆழ்வாரிடமிருந்து பெற்றார். அதுவும் யோக தசையில். அதற்காக எத்தனை தபஸ், எத்தனை தேடல். 12,000 தடவை கண்ணினும் சிறுத்தாம்ப விடாமல் 45 நாள் யோக தசையில் அதை அவற்றை தாளம் ராகம் அமைத்து தன் மருமக்களுக்கு சொல்லி வைத்து தமிழ் மறைக்கு இன்னிசை தந்த வள்ளல் இல்லையா ஸ்ரீமன் நாதமுனி. இவ்வளவு மகோபகாரம் செய்த வள்ளலுக்கு என்னை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணாமல் இருக்க முடியாது என்னால். ஆகவே அவருக்கே சரணம் என்கிறேன். ஆழ்வாரிடமிருந்து நேராக உபதேசம் பெற்றார் நாதமுனிகள். பகவத் ஸ்வரூப ரூப குண ஐஸ்வர்யாதி பெருமைகளை கேட்டறிந்தார். மௌனமாக தியானம் கொண்டு ஈஸ்வர சாட்சா்காரம் பெற்றவர். ஆழ்வாருக்கு பின்னாடி இருந்த ஒரு இருண்ட காலம். நாதமுனிகள் சிரமப்பட்டு யோக தசையில் ஆழ்வாரை கண்டு லுப்தமானதை பெற்று ஞானமும் பெற்று ஸ்ரீ வைஷ்ணவ மக்களுக்கு இப்படி பல இந்த நூலை வழங்கி திவ்ய பிரபந்தத்தை, நியாய தத்துவம், யோக ரகசியம் என்ற நூலையும் வழங்கி பல அரிய தொண்டுகள் செய்தார். இப்படி ஆச்சரியமாக ஸ்ரீமன் நாதமுனிகளை பற்றி இங்கு தெரிவிக்கிறார். நாதமுனிகளுக்கு இப்படி ஆழ்வார் திருத்திரை வளைத்து திருவாய்மொழி பிரசாதித்து அருளுகிற அளவிலே பொலிக திருவாய்மொழி வந்தவாறே பவிஷ்யத்து வர்த்தமான கடந்த கால வருங்கால நடப்பு காலங்களை முக்காலங்களையும் அறிந்தவர் நம்மாழ்வாரும் சரி நாதமுனியும் சரி. அவர் உடையவருடைய அவதாரத்தை கட்டாட்சித்தருளி கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்ற பாசுரம் வர இந்த பிரபன்ன குலத்திலே ஒரு மகானுபாவர் அவதரிக்கப் போகிறார், அவராலே இங்கு ஸ்ரீ வைஷ்ணவம் வாழப்போகிறது என்று அருளி செய்தாராம். இவர் விஸ்மிதராய் சந்தோஷப்பட்டு ஆழ்வார் திருவடிகளிலே தண்டனிட்டு பயனன்றாகிலும் பாங்கல்லாராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்பதை இயலும் இசையுமாக ஏறிட்டு ஆழ்வாரை பாடி உகப்பித்து தேவரீர் எல்லாம் அறிந்தவராகையாலே அறியப்போகாதது ஒன்றுமில்லை, இப்படி அவதாரம் பண்ணப்போகிறவரின் சம்ஸ்தானத்தை தேவரீர் பாவித்து காட்டியருள வேண்டும் என்று அன்றைக்கு ராத்திரியே நாதமுனிகளுக்கு ஸ்வப்னமுகேன ஆழ்வார் எழுந்தருளி 12 திருமண்காப்பு, காஷாய திருப்பரிவட்டம், கையில் முக்கோலும் ஆஜானுபாகவும் நிரவதிகமான தேஜஸோடு கூடிய திருமுக மண்டல திருமேனியும் அதன் இருபுறத்திலும் மகரம் ஷேர்குழை இருபால் இலங்கி ஆட தீர்க்கமாய் தரித்து கொண்டு இவர் இருக்கும் இடத்துக்கு எழுந்தருளி கிருபா பிரவாக கருணை வெள்ளம் சூச்சகமான முகமும் முருவனும் செந்தாமரை போன்ற கண்களுமாக சேவை சாதித்தருளி நாதமுனிகளே அந்த வியக்தி இருக்கும்படி இதுவே காணீர் என்று சொல்லி இந்த வியக்தியடியாக பிரபன்னகுல அந்தர்பூதர் எல்லாரும் பேறு பெறப் போகிறார்கள் அந்த அவதாரத்தால் என்று பிற்காலத்தில் வரும் பகவத் ராமானுஜர் அவதாரத்தையும் சூச்சிப்பித்தாராம். நாதமுனிகள் உடனே உணர்ந்து எழுந்து சொப்னத்திலிருந்து ஆழ்வார் திருவடிகளில் தண்டம் சமர்ப்பித்து இதை அடியேன் மிகவும் சந்தோஷித்து அவர் இது என்ன மாயம், உபய விபூதியில் உள்ளாரும் விபூதி நாயகனான ஈஸ்வரனும் இந்த வியக்தியிலே மேல் விழப்போகின்றனர் என்று ஆழ்வாரை மறுபடியும் நாதமுனிகள் ஆழ்வாரை உவப்பித்து அவர் தண்டனிட்டு எழுந்தருளினார் என்று தெரிவிக்கிறார். மேலும் அனுபவிப்போம். ஆச்சாரிய பரம்பரை. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.